தாலி பாக்கியம் பாகம் 31. அவனை ஏளனமாக பார்த்த தேவகி, இன்னொருத்தன் பொண்டாட்டிய இன்னொருத்தன் புள்ளைய உனக்கு சொந்தம்னு நினைச்சிருக்கியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இது கேவலம்னு உனக்கு தெரியலையா என்று ரத்தம் சூடாதனன் பாதிப்பு முகத்தில் தெரிய ஆத்திரமாக கேட்க, செல்வன் அலட்சியமாய் பதில் சொன்னான். இதுல என்ன கேவலம்? நான் வேணாம்னு சொன்னதும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷனுக்கு உண்மையா இருக்கணும்னு என்ன மறந்துட்ட. உன்னை நெஞ்சில வச்சுக்கிட்டு கட்டாயத்தால் உதட்டளவுல வேணான்னு சொன்னேன்னா என் காதலுக்கு உண்மையா இருந்தேன். நீ தாலி கட்டினவனுக்கு மரியாதை கொடுத்த. நான் என் மனசு பூராவும் நிறைஞ்சிருக்க காதலிக்கும் காதலுக்கும் மரியாதை கொடுத்தேன். புருஷனுக்கு உண்மையா இருந்த நீ ரொம்ப உயர்ந்தவனா? என் காதலுக்கும் காதலிக்கும் உண்மையா இருக்கிற நானும் உன்னை விட பல மடங்கு உயர்ந்தவன். நான் ஒன்றும் கோபாலை விட்டுட்டு என் கூட வந்துடுன்னு உன்னை கூப்பிடலையே. அப்படி கூப்பிட்டு இருந்தா அது கேவலம். நான் செய்தது உண்மையான காதல். செல்வன் கர்வமாக உயர்ந்து நிமிர்ந்து நின்றான். கையில் இருந்த குழந்தையை கீழே விட்டுவிட்டு தனது காதுகளை பொத்திக் கொண்டாள் தேவகி. வேணாம், எதுவும் சொல்லாதே என்று அலறி அவளை நெருங்கி நின்று, ஏண்டி உண்மையை சொன்னா வலிக்குதா? இதாண்டி நிஜம், நீ போடுற வேஷம் என்று செல்வன் ஏளனமாக சொல்ல, இல்லை இல்லை, நான் வேஷம் போடலை என்று கத்தியபடி தரையில் அமர்ந்து முகத்தை மூடிக்கொண்டு கத்தினாள் தேவகி. செல்வன் அவள் எதிரே மண்டியிட்டு அமர்ந்தான். இதோ இப்படி கத்துற பாரு, இதுதான் வேஷம். முன்னாடி காரணமே இல்லாம என் மேல கோபப்பட்டு பேசின பாரு, அதுவும் வேஷம். உனக்கு பயன்டி, என்னை நேர்ல பார்க்க எங்கே விழுந்துடுவோம்னு பயம்டி உனக்கு. செல்வனின் குரலில் ஆத்திரம். இத்தனை நாட்களாக அவமானப்படுத்தப்பட்டதன் ஆத்திரம். கண்ணீருடன் நிமிர்ந்த தேவகி, இல்லை செல்வா, நான் நடிக்கல என்று செல்வனை நோக்கி கையெடுத்து கும்பிட்டு கதறியதும் செல்வனுக்கும் கண்ணீர் வந்தது. தன்னை நோக்கி கும்பிட்டு அவன் கைகளை பற்றி கொண்டான். வேணாம் தேவகி, அழாத. நான் உன்னை அழ வைக்கணும்னு இதையெல்லாம் சொல்லலை. சத்தியமா நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன்டி. இதை பாரு, நீ இப்படி கதறி அழுற அளவுக்கு இது ஒன்றும் கொடும் பாவம் இல்லை தேவகி. வேணும்னா இப்படி வச்சுக்கேன். இதோ நீ கட்டின வீட்டுக்குள்ள ஆடு மாடு புகுந்துடக்கூடாதுன்னு முள்ளால வேலி போட்டு வச்சிருக்கியே, அதுபோல உன் மானத்துக்கு நான் வேலின்னு நினைச்சுக்க தேவகி. உன்னை எந்த அவமானமும் தீண்டாம பாதுகாக்கிற வேலியா என்னை நினைச்சுக்க தேவகி என்று செல்வன் கண்ணில் நீர் வழிய கூற, தேவகி அவன் முகத்தை அண்ணாந்து பார்த்து, செல்வா என்று குரல் கமர கேட்க, ஆமாம் தேவகி, நான் வேலி மட்டும்தான். இந்த துளசி மாடத்தை காக்கும் வேலி. எப்பவுமே வேலியா வெளியில நான், துளசியா நீ உள்ளேதான். நான் வெறிய தணிச்சுக்க உன் கழுத்துல தாலி கட்டலை. என் நெஞ்சு முழுக்க காதலை சுமக்க முடியல. நாளுக்கு நாள் வளர்ந்து என் கழுத்தை பிடிக்குது தேவகி. அதை உன் காலடியில் வைக்க அனுமதிதான் இந்த தாலி. எனக்கும் ஆசை இருக்குத்தான், எல்லாரையும் போல வாழணும்னு. ஆனா நீ அனுமதிக்கும் வரை என் ஆசை நிராசையாகவே இருக்கட்டும். என்னை நினைச்சு நீ எப்பவுமே பயப்பட வேணாம். இப்ப வா தேவகி, சாப்பிடலாம், பசிக்குது என்று அவளை தீண்டாமல் அழைத்தான். தேவகியின் இதயம் முழுவதும் செல்வனின் வார்த்தைகள் நிரம்பி ஒளிந்தது. இதுதான் செல்வா, அடுத்தவங்க உணர்வுகளை மதிக்கும் இவன்தான் செல்வா என்று நெற்கதையாய் தன்னை துறந்தவனின் பூமாதாவுக்கு மட்டும் மகன், கோழை மகன். இருந்தாலும் அனுமதியின்றி தன் கழுத்தில் கிடந்த தாலி ஊத்தத்தான் செய்தது. தேவகி மௌனமாக எழுந்தாள். சமையல் தடுப்புக்கு பின்னால் சென்று சமைத்த உணவை எடுத்து வந்து செல்வனுக்கு தட்டு வைத்துவிட்டு சாதத்தை அள்ளி வைக்க, செல்வன் அவளுக்கும் ஒரு தட்டை வைத்து சாதம் வைத்தான். அதன்பின் இருவரும் ஒரு வார்த்தை பேசவில்லை. அருமையாக இருந்தது செல்வன் தயாரித்த உணவு. தேவகி சாப்பிட அமர்வாள் என்று செல்வன் எதிர்பார்க்கவில்லை. சந்தோஷமாக உணவு இறங்கியது. தேவகியை மறக்கவும் முடியாமல், அவளை நெருங்கவும் முடியாமல் நேற்று தவித்த தவிப்பெல்லாம் இன்று பசியாக மாறியிருந்தது. வேகமாக சாப்பிட்டான். அதன் பிறகு இருவருக்குள்ளும் பெரும் அமைதி. தேவகி தனது பழைய இடத்தில் சுவற்றில் சாய்ந்தபடி அமர்ந்து கொள்ள, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் தேவகி என்று சொல்லிவிட்டு செல்வன் வெளியே கிளம்பினார். பெயர் சொல்லி கூட அழைக்க தயங்கும் செல்வன் இன்று நிமிடத்திற்கு ஒரு முறை தேவகி தேவகி என்று அழைத்தது ஆச்சரியமாக இருந்தது. எப்படி மாறிட்டான்? எதற்காக இந்த மாற்றம்? தேவகி அப்படியே சரிந்து படித்து உறங்கி போனாள். ஏழுமலை அழைத்து கொண்டு டவுனுக்கு வந்த செல்வன் அவனது வங்கி கணக்கு இருந்த கூட்டுறவு வங்கிக்கு சென்று தமிழரசியின் திருமண செலவுகள் போக மிச்சமாக வைக்கப்பட்டிருந்த பணத்தில் 10,000 ரூபாய் எடுத்து கொண்டு வந்து முதலில் வாங்கியது தேவகிக்கு கண்ணாடி வளையல்கள் தான். பிறகு குங்குமம், மஞ்சள் என்று வாங்கியவன் நிறைய சலங்கைகள் வைத்த வெள்ளி கொலுசு ஒன்றையும் வாங்கி கொண்டான். ஏழுமலைக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. மாமா, உன்னை என்னமோன்னு நினைச்சேன். ஆனா உனக்கு இப்படி ஒரு ஆள் இருக்கிறத இப்பதான் பார்க்குறேன். நீ அசத்து மாமா, நான் எப்பவுமே உன் கட்சி தான் என்றான். எல்லாம் வாங்கி கொண்டு செல்வன் வீடு வந்து சேரும்போது மணி இரவு 7 ஆகியிருந்தது. தேவகி வீட்டை சுத்தம் செய்து விளக்கேற்று வைத்திருந்தாள். செல்வனின் பார்வை நேராக அவள் நெற்றிக்குத்தான் சென்றது. குங்குமம் களையவில்லை. வரும்போதே ஏழுமலை அவன் வீட்டுக்கு போய்விட செல்வன் மட்டும்தான் வந்தான். கொண்டு வந்த பையை ஓரமாக வைத்துவிட்டு விளையாடி கொண்டிருந்த சின்னுவை தூக்கி அவனுக்காக வாங்கி வந்த புது
உடையை போட்டான். சின்ன அழகில் தேவகியைப் போலவே செல்வன் வாங்கி வந்திருந்த உடை குழந்தைக்கு வெகு பொருத்தமாக இருந்தது. செல்வன் முத்தமிட சிரித்த மகனை ஓரக்கண்ணால் பார்த்தபடி துவைத்த துணிகளை மடித்து வைத்தார். அவளுக்குள்ளும் ஆக்ரோஷம் இருந்ததுதான். ஆனால் செல்வனின் வார்த்தைகளும் மென்மையான அணுகுமுறையும் அவளை கொஞ்சம் அடக்கி வைத்திருந்தது. சிரிக்கும் ரோஜாவை கீழே விட மனமின்றி கொஞ்சிய செல்வன், என் சின்னராசாவுக்கு இன்னும் பேர் வைக்கலையே, ராசுக்கு நான் பெயர் வைக்கவா என்றவன் நிமிட நேரம் தேவகியை பார்த்துவிட்டு, நீ பிறந்ததுமே நான் உனக்கு பேர் வச்சிட்டேன்டா தங்கம். அந்த பெயரை சொல்ல இது போல ஒரு சந்தர்ப்பம்தான் நீ வரல. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான நாள். அதனால இன்னைக்கே உனக்கு பேர் வச்சிடலாம் என்ற செல்வன் மீண்டும் தேவகியை பார்க்க, அவளும் அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள். என் மகன் பிறந்ததுமே இவன் பேர் வச்சிட்டானா என்ற திகைப்பு மாறி, என்ன பேர் வச்சான்னு தெரியலையே என்ற ஆர்வம் வந்து தொற்றிக்கொண்டது. என்ன தேவகி, அந்த பேரையே வச்சிடலாமா என்று செல்வன் சந்தோஷத்துடன் கேட்க, தேவகி முகத்தை திருப்பிக் கொண்டார். செல்வன் சிரித்தபடி வாங்கி வந்த இனிப்பை கொஞ்சம் எடுத்து குழந்தையின் வாயில் வைத்துவிட்டு காதருகில் சென்று மெய்யரசு 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 என்று 3 முறை உச்சரிக்க தேவகி அவனை வியப்புடன் பார்த்தாள். மெய்யரசு, நல்ல பெயர்தான். என்ன தேவகி, பெயர் நல்லா இருக்கா? இவனை என்னைக்கு உன் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது பார்த்தவனா அன்னையிலிருந்து தான் என் போலித்தனத்தை உதறிட்டு முழுக்க முழுக்க உன்னை விரும்ப ஆரம்பித்தேன். என் காதலை மெய்யாக்கிய அரசு இவன். அதான் மெய்யரசு. செல்வன் பெருமிதமாக சொல்லிவிட்டு, இனிமே நீ கூட இவனை மெய்யரசனே கூப்பிடு தேவகி என்று கெஞ்சுதலாக கோரிக்கை வைத்தான். தேவகி எதுவும் பேசாமல் எழுந்து சென்று இரவு உணவை எடுத்து வைத்துவிட்டு செல்வனுக்காக காத்திருக்க, குழந்தையுடன் வந்து அமர்ந்தான் செல்வன். ஒரே வீட்டுக்குள் செல்வன் ஒருவன் மட்டுமே பேசுவது கொஞ்சம் எரிச்சலாக வந்தது. இதோ பாரு தேவகி, நான் தான் உன் சம்மதம் இல்லாமல் விரலை கூட தீண்ட மாட்டேன்னு சொல்கிறேன்ல, அப்புறமா ஏன் விரோதி மாதிரி முறைச்சிக்கிட்டு இருக்க? சும்மா நண்பர்கள் மாதிரியாவது ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கலாமே தேவகி, செல்வன் உருக்கமாக வேண்டினான். இந்த ஒருதலை பட்சமான மௌனம் நேரத்தை கூட வேகமாக செல்ல விடாமல் அத்தை போல் ஊர்ந்து செல்ல வைத்தது. ஒரு வீட்டில் இருவர் மட்டுமே இருந்தாலும் கூட பேசிக்கொண்டே இருந்தால் நேரம் போவது கூட தெரியாது. செல்வன் இவ்வளவு சொல்லியும் தேவகி பேசாம அடந்தையாகத்தான் இருந்தாள். சரி, ஒரே நாளில் மாற்றங்கள் வராது, விட்டுத்தான் பிடிக்க வேண்டும் என்று எண்ணிய செல்வன் தன்னிடம் இருந்த குழந்தையை தேவகியின் மடியில் கிடத்திவிட்டு, எந்த குழப்பமும் இல்லாமல் தூங்கு தேவகி, நான் வெளியே திண்ணையில படுத்துகிறேன் என்று கூறிவிட்டு தனது உடைகள் இருந்த பேக்கிலிருந்து ஒரு கைலியை எடுத்துக்கொண்டு வெளியே போக திரும்பியவன் வாங்கி வந்த பொருட்கள் அடங்கிய பை இன்னும் அதே இடத்தில் இருப்பதைக் கண்டு அதை எடுத்துக்கொண்டு மீண்டும் தேவகியின் எதிரில் அமர்ந்தான். உன்னை தொடமாட்டேன்னு சொன்னேன் தான், ஆனா இப்போ கொஞ்ச நேரம் தொட அனுமதி வேணும் என்றவன் அவள் அனுமதிக்கு முன்னரே கையை பற்றி தான் வாங்கி வந்த கண்ணாடி வளையல்களை போட்டான். தேவகி கையை இழுத்து கொள்ள முயன்றும் அவனது முரட்டு பிடியில் முடியாமல் போனது. அவள் முகத்தை திருப்பி கூந்தலில் பூ வைத்தான். கால்களை பற்றி இழுத்தபோது தேவகியின் எதிர்ப்பு கடுமையாக இருக்க அவள் கால்களை பற்றி கொண்டு கண்களால் கெஞ்சினான். தேவகியின் எதிர்ப்பு தளர்ந்து போனது. கொலுசுகளை எடுத்து கால்களை அணிவித்துவிட்டு குனிந்து அவளின் பாதங்களில் தன் முகத்தை பதிக்க தேவகி கால்களை வெடுக்கென்று இழுத்து கொண்டாள். செல்வன் சிரிப்புடன் எழுந்து கொண்டான். ஆனால் தேவகி முகத்தை மூடிக்கொண்டு அடுத்தபடி, இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, எனக்கு வேண்டாம் என்ற கண்ணீருடன் இறைஞ்சாள். செல்வனுக்கு அவள் மனம் புரிந்தது. ஆனால் அதற்காக அவன் கனவுகளை பொசுக்கவும் முடியாது. பிடிக்கும் தேவகி, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயம் பிடிக்கும். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்க தேவகி, இதோ இந்த பூ பொட்டு மஞ்சள் வளையல் கொலுசு இதெல்லாம் சாதாரணமான விஷயமாக இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் தான் என் உசுர். நீ அதை விடணும்னு நினைக்கிற நேரம் என் உயிர் போயிடும்னு நினச்சிக்க என்று விட்டு அவள் பதிலை எதிர்பார்க்காமல் வெளியே சென்று கதவை மூடினான். மூடிய கதவை வெறித்தாள் தேவகி. என்ன வார்த்தை சொல்லிட்டான்? இதெல்லாம் நான் போடலைன்னா அவன் உசுறு போயிடுமான்ல. கையில் கிடந்த வளையல்கள் தேவகியின் விரல்கள் வருடியது. கண்ணாடி வளையல்கள் மோதி குலுங்கும் சப்தம் தேவகியின் கண்ணீர் ஆறாய் பெருகியது. அன்றைய இரவு செல்வனுக்கு கனவுகளுடனும் தேவகிக்கு கண்ணீருடன் கலந்தது. தொடரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.